கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, இன்று அன்னையாம் திருச்சபை அன்னையினுடைய ஆலய நேர்ந்தளிப்பு விழாவை சிறப்பிக்கிறது. பசிலிக்கா என்று சொல்லும்போது 4 திருத்தலங்களை பெரிய திருத்தலங்களாக உலகத்திலே நாம் கேள்விப்படுகின்றோம். அந்த 4ம் ரோமை நகரிலே இருக்கிறது. அதிலே பிரசித்தி பெற்ற இன்றைய நாளில் அன்னை மரியாளுக்கு நேர்ந்தளிக்கப்பட்ட அந்த திருத்தல விழாவை தான் நாம் இன்று சிறப்பிக்கின்றோம். அன்னைக்காக நேர்ந்தளிக்கப்பட்ட ஆலயமாக இன்றும் அது செயல்படுகிறது. அவை இந்த விழாவை கொண்டாடுகின்ற போது இன்றும் 4 அன்னையினுடைய விழாவையும் நாம் கொண்டாடுகின்றோம். இன்று பனிமய மாதா திருநாளை சிறப்பிக்கின்றோம். நேவிஸ் மாதா என்று கூட அதை அழைக்கிறார்கள். பெரிய நாயகி தாய் என்று கூட இந்த விழாவை நாம் அழைக்கின்றோம். ஒரே நாளில் இத்தனை விழாவா என்று நீங்கள் கேட்கலாம். ஆம், ஒரே நாளிலே இத்தனை விழாவை வெவ்வேறு பெயரிலே நாம் அழைக்கின்றோம். இந்த பனிமய மாதா என்று நாம் அழைக்கின்ற இந்த ஆலயமானது நம்முடைய தமிழகத்தில் தூத்துக்குடியில் பிரசித்தி பெற்ற ஆலயமாக இன்றும் திகழ்கிறது. அங்கே பார்க்கின்ற போது அன்னை மரியாளுக்காக அவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஆண்டிற்கு ஒரு முறை தங்கத்தேர் எடுத்து அதை வழிபடுவது வழக்கம். இப்பொழுது அனுதினமும் வருடம் முழுவதும் வழங்குகின்ற விழாவாக இன்று அவர்கள் சிறப்பிக்கின்றார்கள். இதில் என்ன பெரிய சிறப்பு என்று நீங்கள் கேட்கலாம். பனிமய மாதா என்று சொல்லும்போது அங்கே அந்த நகரிலே இருந்தபோது ஒரு பெரிய சீமாட்டிக்கு அங்கே பெண் குழந்தைகள் இல்லை. அவை குழந்தை பாக்கியம் இல்லாத அந்த சமயத்தில் அவர் இறைவனிடம் வேண்டுகின்ற போது அவளுக்கு அந்த கொடை கொடுக்கப்படுகிறது. அதுவும் எந்த நேரத்தில் என்றால், இது ஆகஸ்ட் போன்ற மாதங்களில் வெயில் அடிக்கின்ற அந்த நேரத்தில் பனி பொழிகின்ற அந்த நேரத்தில் அவளுக்கு அந்த பாக்கியம் தரப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதன் அடையாளமாகத்தான் பனிமய மாதா என்று அந்த விழாவை திருச்சபை அழைக்கிறது. அவை வெயில் காலத்தில் யாரும் எதிர்பார்க்காத அந்த நேரத்தில் பனி பொழிந்து அவருக்கு அந்த ஆற்றல் கொடை கொடுக்கப்பட்டது என்பதை முன்னிறுத்தியதனால் அது ஒரு அற்புத செயலாக அது இன்றும் கருதப்படுவதாக திருச்சபை சொல்கிறது. இந்த விழாவை நாம் சிறப்பிக்கின்ற போது பல்வேறு பெயரிலே நாம் அழைத்தாலும் ஒரே பொருள், அது நம்பிக்கை தான். அன்னை மரியாள் மீது வைக்கின்ற அந்த நம்பிக்கை அவர்களுக்கு அந்த காரியம் கைகூடியது என்பதை நாம் பார்க்கலாம். பல நேரங்களில் இன்றைய முதல் வாசகமாக இருக்கட்டும், அங்கே மக்கள் எல்லாம் யூதா மக்கள் அனைவரும் அங்கே பாபிலோனியனுடைய அடிமையில் இருந்து அவர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள். அவையே காலமாக கடுமையாக நடத்தப்பட்ட அந்த மக்கள் விடுதலை பெற்று அங்கே விடுதலை பெற்ற அந்த மக்களாக ஒரு மகிழ்ச்சியோடு கண்ணீரெல்லாம் துடைக்கப்பெற்றவர்களாக அங்கே வெளிவருவதாக இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கிறோம். அவையே அங்கே ஆயனாக இயேசு அவர்களை வழிநடத்துவதை அந்த நேரத்திலே அவர்கள் உணர்வதாக பார்க்கிறோம். அவர் கண்ணீரெல்லாம் துடைக்கப்பெற்று அங்கே ஆயனில்லா ஆடுகளாக இருந்தவர்களெல்லாம் அங்கே தேற்றி மீண்டுமாக அவர்களை கொண்டு வந்த ஒரு அற்புத செயலை முதல் வாசகத்திலே பார்க்கிறோம். அந்த யூதா மக்கள் எங்கள் கண்ணீரெல்லாம் துடைக்கப்பெற்று ஆண்டவர் எங்களுக்கு இந்த வாய்ப்பை தந்திருக்கிறார், அது சீயோன் மலை மீது நாங்கள் அதை போற்றி புகழ்கின்றோம். கடவுள் எங்களுக்கு அவ்வளோ பெரிய காரியத்தை கொடுத்திருக்கிறார், விடுதலை கொடுத்திருக்கிறார். அடிமையாக இருந்தோம், உணவின்றி இருந்தோம், தண்ணீரின்றி தவித்தோம், கடவுளின்றி தவித்தோம், நல்ல இடமின்றி தவித்தோம், கூடாரமின்றி நாம் வாழ்ந்தோம், நடு காட்டிலே திரிந்தோம். இப்படிப்பட்ட மக்களுக்கு ஆண்டவர் தாமே எங்களுக்கு விடுதலை கொடுத்து எங்கள் கண்ணீரெல்லாம் துடைத்து எங்களுக்கு மகிழ்ச்சியை தந்திருக்கிறார் என்ற ஒரு ஆனந்தமாக அவர்கள் வெளிவருகின்ற முதல் வாசகத்தை நமக்கு கடவுள் கொடுத்திருக்கிறார். அவர் மீண்டுமாக கடவுள் மீது நம்பிக்கை வைத்து தங்களுடைய நடை போடுகிறார்கள் என்பதை முதல் வாசகத்திலே படிக்க கேட்டோம். அதே போல் 2வது வாசகம் ஒரு புதுமையான ஒரு வாசகம். கனானிய பெண் தன்னுடைய மகளுக்காக ஆண்டவரிடத்திலே போராடுகின்றார். பலவாறு ஆண்டவரிடத்திலே அங்கே வாதிடுகின்றார். உங்களுடைய லட்சியம் உங்களுடைய கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தானா? நீங்கள் கொடுக்கின்ற அந்த கொடை நன்மை உங்கள் யூத மக்களுக்கு மட்டும்தானா? ஏன் எங்களுக்கு அதில் கொஞ்சம் தரக்கூடாதா என்பதை போலாம் கெஞ்சுவதை போல் நமக்கு தோன்றலாம். ஏன் கடவுள் இவ்வளவு கெஞ்ச விடுகின்றார்? அவளும் ஒரு பெண் தானே, அவளும் கடவுள் ஆண்டவரால் படைக்கப்பட்ட பெண் தானே. இனம் வேண்டுமென்றால் கனானிய பெண்ணாக இருக்கலாம், ஆனால் அவளும் ஒரு தேவைக்காக தான் ஆண்டவரிடத்திலே வருகிறார். ஏன் ஆண்டவர் இவ்வளவு சோதித்தார் அந்த பெண்மணி என்று கூட நமக்கு தோன்றலாம். ஆனால் அந்த விசுவாசத்தை உறுதிப்படுத்துகின்ற ஒரு தருணமாக நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த பெண்கள் என்று சொல்லுகின்ற போது அங்கே நம்பிக்கை அந்த பெண்ணிடத்தில் அந்த வேரூன்றி இருப்பதை நாம் அங்கே பார்க்கலாம். நம்பிக்கை என்றாலே அங்கே பெண்களிடத்திலே அந்த வேரூன்றி இருக்கும் என்பதற்கு இது ஒரு பெரிய அடையாளமாக தரப்படுகிறது.
அவ்வித அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்ற ஒரு ஆணிவேராக இயேசு அங்கே செயல்படுவதாக பார்க்கின்றோம். ஆண்டவரே, எங்களுக்கு அந்த என்னுடைய குழந்தைக்கு அந்த உயிர்ப்பிச்சை தரக்கூடாதா என்று சொல்கின்றார். நான் அப்படி இல்லை, நான் அழைக்கப்பட்டது என்னுடைய மக்களுக்காக, நான் அழைத்தது என்னுடைய மக்களுக்கு, நான் அங்கே அவர் செய்ய வேண்டும் என்பதற்காக அழைக்கப்பட்டேன், உனக்காக நான் வரவில்லை என்று சொல்லும்போது அப்பொழுதும் சொல்லி பார்க்கிறார், இல்லை எங்களுக்கும் உதவி செய் என்று சொல்கின்றார். பிறகுதான் சொல்கின்றார், அங்கே நான் எஜமானர் எப்படி மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியும், நாய்களுக்கு மற்ற ரொட்டியை தூக்கி போட முடியுமா என்றெல்லாம் சொல்லும்போது, அந்த நாய்கள் சிந்துகின்ற மேஜையிலிருந்து சிந்துகின்ற அந்த ரொட்டி துண்டையாவது எங்களுக்கு கிடைக்கும் தானே என்று சொல்லி மிகவும் கேவலமான ஒரு சூழ்நிலையிலே தன்னை மாற்றிக்கொண்டு அந்த பெண்மணி அங்கே கெஞ்சுவதை நாம் பார்க்கலாம். இதை நாம் பார்க்கின்ற போது நமக்கு குறைவாக தோன்றலாம். இயேசு ஏன் அந்த பெண்மணியை இவ்வளவு கேவலப்படுத்துகிறார் என்றெல்லாம் நாம் நினைத்து பார்க்கலாம். ஆனால் அப்படி இல்லை அருமை மக்களே. ஆண்டவர் அவர்களை இன்னும் அதிகமாக ஆழத்தை கொண்டு செல்கிறார். அந்த பெண்மணியை நான் நம்பிக்கையை பாராட்டுகிறேன், உன்னுடைய நம்பிக்கை பெரிது, உன்னுடைய மகளுக்காக இவ்வளவு போராட்டங்களை மேற்கொள்கின்றாயே, இவ்வளவு அசிங்கப்படுத்தியும் நீ இன்னும் அந்த நம்பிக்கை இழக்கவில்லையே. சில பேர் என்ன நினைப்பாங்க, சில காரியம் கை கொடுனா போயிட்டு வா, நான் வேலையை பார்த்து, இது தேவையா எனக்கு இது என்று சொல்லி உடனே மூஞ்சில் அடித்தது போல் பொறுமை இல்லாமல் பல நேரங்களிலே நாம் நம்பிக்கை இழக்கின்ற சூழ்நிலையெல்லாம் பார்க்கிறோம். இங்கே போய் நாம் ஏன் நிற்கணும், மாதா கோயிலுக்கு போயிட்டு நான் வரிசையில் நின்றுக்கிட்டு இதெல்லாம் தேவையா, ஆகவே நான் போயிட்டு போகிறேன், பைபாஸில் போய் பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சில திருத்தலங்கள்லாம் போனீங்கன்னா அப்படி நினைக்கிற மக்கள்லாம் அப்படி இருக்கிறார்கள். எனக்கு தெரிந்து இந்த திருத்தலத்தில் இருந்தபோது ஒரு அந்த திருவிழா நேரங்களில் மக்கள் நிறைய பேர் ரூம் கேட்டு போராடுவார்கள். எனக்கு இந்த ரூம் வேணும், எனக்கு அது வேண்டும் என்று போராடி மக்கள் அங்கே படுகின்ற பாட்டை பார்த்திருக்கிறேன். எனக்கு தெரிந்த ஒரு பெரிய பணக்கார குடும்பம் வருவார்கள், யாரையும் எதிர்பார்க்க மாட்டார், ரூம் இருந்தால் வாங்கி கொள்வார்கள். இல்லை என்றால் என்ன செய்வார்கள், அங்கே கோயில் முற்றத்தில் இருக்கின்ற இடத்திலே தாங்கள் கொண்டு வந்த அந்த போர்வையை விரித்து விட்டு அதிலே உட்கார்ந்து விட்டு வேண்டி விட்டு அவர் பாட்டு செல்வார்கள். எதையும் அவர்கள் எதிர்பார்ப்பதில்லை, கிடைத்தால் பார்ப்போம், இல்லை என்றால் அன்னை திருத்தலத்திற்கு நாம் வந்திருக்கிறோம், அவை அங்கே கிடைக்கின்ற வசதி நமக்கு எவ்வளவு கிடைத்திருக்கிறதோ அதை வைத்து நாம் பயன்படுத்தி கொள்வோம். அவை எனக்கு அங்கே போனால் ரூம் கிடைக்கவில்லை, அங்கே போனால் எனக்கு சாப்பிட்ற மீன் கிடைக்கவில்லை, சாப்பாடு கிடைக்கவில்லை, அதுக்காக இங்கே நீங்கள் வந்திருந்தீங்கன்னா வேஸ்ட். திருத்தலம் என்பது அதற்காக கொடுக்கப்பட்டதில்லை, ஆண்டவருடைய நம்பிக்கை இன்னும் ஆழப்படுத்துவதற்காக. அவை அந்த நம்பிக்கையை ஆழப்படுத்துகின்ற திருத்தலம் தான் இது போன்ற அன்னையினுடைய திருத்தலங்கள்லாம். அவை அப்படிப்பட்ட இது நம்பிக்கை பொறுமை நம்மிடம் இருக்கிறதா என்று சிந்தித்தப்போ, ஒன்றுக்கு நமக்கு கிடைக்கவில்லை என்றால் உடனே ஆண்டவருக்கு எதிராக போராடுவது, ஆண்டவருக்கு எதிராக முணுமுணுப்பது, இதெல்லாம் தவறான விசுவாசமாக நாம் கொள்ள வேண்டும். ஆகத்தான் இயேசு திரும்ப திரும்ப அந்த பெண்மணியை சோதித்து பார்க்கிறார். இருந்தாலும் அவள் விடாப்பிடியாக தன் நம்பிக்கையை கடைசி வரை நங்கூரமாக வைத்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, எனக்கு மகளை நீ கண்டிப்பாக குணப்படுத்தி தான் ஆக வேண்டும், அவை நீ என்ன சொன்னாலும் பரவாயில்லை, நாய் என்று சொன்னாலும் பேய் என்று சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை, எனக்கு என் மகள் குணம் பெற வேண்டும், உன்னிடம்தான் அந்த வல்லமை இருக்கிறது, உன்னிடம்தான் அந்த சக்தி இருக்கிறது, கண்டிப்பாக நீ செய்வாய் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது, அவை எனக்கு அதை செய் என்ற ஒரு நம்பிக்கையோடு அந்த பெண் இருப்பதை பார்க்கிறோம். அவை அன்புக்குரிய அப்படிப்பட்ட நம்பிக்கை தான் உங்களிடம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எந்த சூழ்நிலையிலும் எந்த விதத்திலும் நாம் நம்பிக்கை ஒருபோதும் இழந்துவிடக்கூடாது என்பதை தான் அந்த பெண்மணி நமக்கு இன்றும் பாடமாக இருக்கிறாள் என்பதை பார்க்கிறோம். கடைசியாக அந்த பெண்மணிக்கு ஆசீர்வாதம் கொடுத்து சுகம் கொடுத்து அவருடைய குழந்தையை காப்பாற்றுவதாக நம்பிக்கை பெரிது என்று அங்கே பாராட்டுகிறார். அவை அந்த பெண்மணிக்குரிய அந்த நம்பிக்கையை அங்கே சுட்டி காட்டுகின்றார். அவை உனக்கு அந்த நம்பிக்கை பெரிது என்று சொல்லி அந்த பெண்ணிடத்தில் இந்த நம்பிக்கை அங்கே ஒரு வேறாக அந்த பெண்ணிடம் இருந்தது. நம்பிக்கைக்கு வேறாக அவள் செயல்படுவதாக அந்த பெண்மணியை பாராட்டுகின்றார். அதே ஒரு பெண்மணி தான் அன்னை மரியாளம். அவை எவ்வளவு ஏச்சு பார்த்து பேச்சுக்கள் வந்தாலும் அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை, ஆண்டவரிடத்தில் நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன், அவரிடத்தில் ஆம் என்று நான் சொல்லியிருக்கிறேன், எது நேர்ந்தாலும் எனக்கு இனி கவலை இல்லை, ஆண்டவர் திட்டப்படி நான் செயல்படுவேன் என்று அன்னை மரியாள் அங்கே தன்னுடைய வேண்டுதலை ஆண்டவருக்கு செலுத்திய மாத்திரத்தில், அன்னை மரியாள் அவள் கொடுத்த அந்த குரலுக்கு வாக்கு கொடுத்த மாத்திரத்தில் முழுவதுமாக தன்னை அர்ப்பணிப்பதாக பார்க்கிறோம். அதே குரல் உங்களுக்கு பல நேரங்களில் கொடுக்கப்படுகிறது. அதை நாம் எப்படி ஏற்றுக்கொள்கிறோம்? நம்பிக்கையோடு அதை ஏற்று வாழ்கிறோமா அல்லது தவிர்க்கிறோமா? உரிமை இழந்து பல நேரங்களில் நம்ம நம்பிக்கை இழந்திருக்கிறோமா என்று சிந்தித்து பார்த்து ஆழமான அந்த விசுவாசத்தை கனானிய பெண்ணை போல நமக்கும் அந்த நம்பிக்கையை கடவுள் தர திருப்பலி தொடர்ந்து மன்றாடுவோம். இது நாம் விழா கொண்டாடியும் பன்னிமய மாதா மற்றும் பெரியநாயகி அன்னை, நேவிஸ் அன்னை என்று பல்வேறு பெயர்களில் அழைக்கப்பட்டாலும் அந்த அன்னை ஒரே பெயரிலே நமக்கு நம்பிக்கையை மட்டும் தருகிறாள். அப்படிப்பட்ட நம்பிக்கை பிடித்து கொண்டவர்களாக வாழ்விலே நடைபோடுவோம். ஆமீன்.